ஆதி பாரதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துரை ஆதியை பழி வாங்குறதுக்காக பாரதியை கடத்திட்டு வந்து கட்டி வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. என்னது பாரதிக்கு இன்னும் மயக்கம் தெரியலையே, ஏண்டா ஸ்ப்ரே கொஞ்சம் அதிகமாக அடிச்சிட்டிங்களா, ஏண்டா செல்லம் எழுந்திரிடா செல்லம் என் கண்ணே மணியே அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாரதிக்கு திடீர்னு மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. டேய் நீ எப்படிடா ஆதிக்கிட்டு இருந்து தப்பிச்சு வந்தேன்னு கேட்குறாங்க. அடாடா என்ன செல்லம் இது கூடவா தெரியாது, நான் எப்படியோ தப்பிச்சு வந்தேன். நான் தப்பிச்சு வந்த வேகத்தில் என்னோட ஃபோனை வேற உன் புருஷன்கிட்டயே விட்டுட்டு வந்துட்டேன். அவன் என்னடானா என்கிட்டயே ஃபோனில் பேசி என்னையே மடக்க பார்த்தான். அப்புறம்தான் தெரிஞ்சது, சரி நம்ம அவங்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன செய்யறதுன்னு தான் உன்னை கடத்தி இங்கே கொண்டு வந்து என்கிட்ட மாட்ட வச்சிருக்கேன். எப்படி என்னோட ஐடியா, நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட பாட்டியா. இந்த விஷயம் ஆதிக்கு தெரிஞ்சா அவங்கிட்ட இருக்கிற ஆதாயத்தை அழிச்சிட்டு என் காலில் விழுந்து விழுந்து தானே ஆகணும். என்னமோ அவன்கிட்ட வேலை பார்த்த வரைக்கும் அவனுக்கு கை கட்டி வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கிறது. அதுதான் உன் புருஷனோட ஆட்டத்தை அடக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. உன்னை கடத்திட்டு வந்து வச்சிருக்கேங்கிறாங்க. இந்த விஷயம் ஆதிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க பாரதி. என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும், ஆனால் இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது தெரியுமா, நீ என் பொண்டாட்டியாக போறேங்கிறாங்க. அடிச்சி உன்னை பார்க்கவே எனக்கு அருகருப்பா இருக்கு. இப்படியெல்லாம் பேச உனக்கு எப்படிடா வாய் கூசாம இப்படி பேசுறேன்னு கேட்குறாங்க பாரதி. எப்படி சொல்லும் என் தங்கமே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் எவ்வளவு நாளாக ஆசாசியாக இருக்கேன். அப்படி இருக்க என்ன போய் இப்படி கேட்கலாமா நீ அப்படின்னு துரை ரொம்பவே கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. என்னதான் தாலியை கட்டினாலும் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால தான் தாலியை கட்டிட்டு உன்னை முழுசாக அனுபவிச்சுட்டு உன் புருஷங்கிட்டயே நான் உன்னை அனுப்பி வச்சிடுறேன். எப்படி நம்ம டீல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க துரை. இதை கேட்டதும் அப்படியே காரி துப்புறாங்க பாரதி. இவனுக்கு எப்படிடா இப்படியெல்லாம் பேச மனசு வருது, நான் உன் அண்ணன் பொண்டாட்டிடா, கொஞ்சம் கூட மன கூச்சமே இல்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கேன். நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையா என்னை விட்டு என்னை பற்றி இப்படி தப்பு தப்பாக யோசிச்சுட்டு இருக்காதீங்கிறாங்க பாரதி. பாரதி துரையை கண்டிச்சு பேசும்போது ரவுடி ஒருத்தன் பாரதி கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிடறான். துரை கோவம் வந்து அந்த ரவுடியை, என்னடா ஏன் முன்னாடியே என் தங்கத்து மேலே கை வைக்கிறியா, இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்தது உன்னை உண்டலைன்னு பண்ணிடுவேன், இந்த மாதிரி எல்லாம் தொட்டு பேசாதேன்னு சொல்கிறாங்க. சரிண்ணே நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் தங்கத்தோட கண்ணம் பழுத்தா அப்புறம் எனக்கு மூடு வராதுல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன், என் தங்கத்தை யாரும் கை வச்சிடாதீங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு துரை அங்கேருந்து கிளம்புறாரு. எடுத்ததும் பவானிக்கு ஃபோன் பண்ணி, மேடம் ஆதிக்கிட்டு இருக்கிற வீடியோவையும் அந்த ஃபோனையும் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான ஏற்பாடு இப்போ தைரியமாக செஞ்சுட்டேன். என்ன செஞ்சேன் தெரியுங்களா, பாரதியை தூக்கிட்டு வந்து அவளை கட்டி போட்டிருக்கேன். அவளை வச்சு தான் நான் எப்படியாவது ஆதிக்கிட்டு இருக்கிற ஆதாயத்தை நான் வாங்கியே ஆகணுங்கிறாங்க. அடடா சூப்பராக நான் வேலை பார்த்துருக்கேங்கிறாங்க பவானி. ஆதிக்கு வேற சான்ஸே கிடையாது, நான் பேசின வீடியோவையும் அந்த ஃபோனையும் அவன் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தே தேரணும். அதனால நம்ம யாரும் வசமாக சிக்க மாட்டோம். சிக்காமல் இருக்கிற அளவுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பாரதி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஆதி நான் சொல்கிறபடி ஆடித்தான் ஆகணுங்கிறாங்க துரை. அப்போ பாரதிக்கு சந்தேகமாக இருக்கா, யார்கிட்ட இப்படி மரியாதையாக உருகி உருகி பேசுகிறானேன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை மித்ரா கிட்ட தான் பேசுகிறானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ துரை ரொம்ப சந்தோஷமா, மேடம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க, பாரதிக்கும் எனக்கும் கல்யாணங்கிறாங்க. இதை கேட்ட பவானி, என்ன சொல்கிற துரை, உனக்கும் பாரதிக்கும் கல்யாணமா, நம்பவே முடியலைங்கிறாங்க. ஆமாம் மேடம், இது எத்தனை வருஷம் கனவு தெரியுமா, அந்த கனவு இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. தாலி கட்டின கையோடவே சாந்தி முகூர்த்தத்தையும் நடத்திடலான்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க துரை. வரே வா, இதை கேட்குறக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா துரை, ஆனால் நீ இவ்வளோ சாமர்த்திகாரனா இருப்பீன்னு நான் நினச்சி பார்க்கலிங்கிறாங்க பவானி. ஆமாம் கல்யாணத்துக்கு எங்களையெல்லாம் கூப்பிட மாட்டியா, நாங்களும் பார்க்கலான்னு ஆசையாக இருக்குங்கிறாங்க பவானி. என்ன மேடம் இப்படி கேட்டுப்பட்டீங்க, இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் வரலாம், இதுவே மித்ரா மேடம் கேட்டாலும் இன்னும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னதும் பாரதிக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. அப்போ மித்ராவை தவிர வேறு யார்கிட்ட இவன் மேடம் மேடம்னு பேசுகிறான், அது யாராக இருக்குன்னு யோசிக்கிறாங்க பாரதி. உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்கிற கண்கொள்ளா கட்சியை நாங்களும் பார்க்க வர்றோம். அந்த பாரதி ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன ஆட்டம் போட்டா தெரியுமா, ஒரு கட்டத்தில் அதெல்லாம் எனக்கு பிடிக்காம தான் நான் வீட்டை விட்டே வெளியே போயிட்டேன். நீ பாரதி கழுத்துல தாலி கட்டுற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் கண்ணார பார்க்கணுங்கிறாங்க பவானி. இப்போ வாங்க மேடம், உங்களுக்காகவே நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கேங்கிறாங்க துரை ரவுடிங்களை வெளியே அனுப்பி நீங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து எனக்கு ஃபோன் கால் பண்ணுங்கடா, அப்போ தான் ஆதிக்கு நம்ம ஃபோன் பண்ணாலும் அவனுக்கு லொக்கேஷன் வேறு இடத்த காட்டும், நான் வேணா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், எக்காரணத்தை கொண்டு இந்த இடம் நம்ம ஆதிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க துரை. சரிண்ணே, நாங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து நாங்கள் ஃபோனில் பேசிக்கிறோம், கான்டாக்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் எங்கள்கிட்ட பேசி தகவல் தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு போகிறாங்க. என்ன பாரதி அப்படி பார்க்குறேன், இங்கேருந்து இவங்ககிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா, அதுதான் முடியாது. ஏன்னு கேட்டால் இங்கே நீ தப்பிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம கல்யாணம் இங்கே தான் நடக்க போகுது, இதே இடத்துல நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், எல்லாமே நமக்கு இங்கே தான் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது பாரதி அப்படியே நெருப்பாக கொதிச்சு கொண்டிருக்காங்க. ஆதி யோசிச்சுட்டே இருக்காங்க, பாரதி எப்படி அவங்ககிட்ட மாட்டினாங்க, ஆனால் அவனுக்கு பயந்து இந்த ஃபோனையும் ஆதாரத்தையும் கொடுக்கவே கூடாது, ஆனால் பாரதி எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். சரி இதுக்கு என்ன வழி பண்ணலான்னு யோசிச்சு பார்த்த
ஆதி. உடனே அவங்க இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆதி இன்ஸ்பெக்டர்கிட்ட விவரத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கண்ட்ரோல் ரூமுக்கு வா, அவன் எங்கேருந்து பேசினானோ அதை வச்சு லொக்கேஷனை கண்டுபிடிச்சு நம்ம பார்த்துக்கலாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சரி நான் இப்போவே கிளம்பி வரேன்னு சொல்லி ஆதி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆதி அவசரமாக கிளம்பி போகிறத மித்ரா பார்த்துட்டு என்னது ஏன் இவ்வளோ டென்ஷனாக போகிறாரு ஒன்றும் புரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பவானி கரெக்டாக மித்ராவுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆதி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. அவர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டென்ஷனாக கிளம்பி போகிறாங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ துரை அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரதியை தூக்கிட்டு தான் சொல்லியிருப்பான். அந்த டென்ஷன் தான் அவன் போவான் போல இருக்கு. இனிமேல் தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம நினச்சது ஒவ்வொரு காரியமும் இனிமேல் தான் நடக்க போது, எச்சரிக்கையாக இருங்கிறாங்க பவானி. மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இட போட்டுறாதுங்க. ஆதிக்கு சர்வேஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் சரியான விளைவு என்னையே ஆதிக்கிட்ட மாட்டி விட பார்த்தான் தெரியுங்களா. அவன் பெரிய அதிகாரி வேற அப்படின்னு சொல்லி மித்ரா சொல்லும்போது நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மித்ரா, ஆனால் ஆதியாலையெல்லாம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை துரை ஆதிக்கு கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான். அதனால ஆதி துரையை நெருங்க முடியாது மித்ரா. சரி அதெல்லாம் கிடக்கட்டும், உனக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேங்கிறாங்க. என்ன மேடம் சீக்கிரம் சொல்லுங்கிறாங்க மித்ரா. இன்னைக்கு துரைக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்க போது, அந்த இடத்த நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த இடத்துக்கு நீயும் வந்துருங்கிறாங்க. இதை கேட்ட மித்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா இன்னைக்கு தான் லட்டு சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ சந்தோஷமான விஷயத்த கேட்டிருக்கேங்கிறாங்க மித்ரா. அப்பாடா இனிமே தான் பாரதியோட ஆட்டமே முடிய போகுது. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறக்கு இப்போவே நான் கிளம்புறேன்னு சொல்லி மித்ரா கிளம்பும்போது சுதாகர் வராரு. அண்ணா இன்னைக்கு உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன், அதை சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன், நீ வா கிளம்பி வாங்குறாங்க. அடே அப்பா இவ்வளவு நாளாக இல்லாத சந்தோஷம் உன் முகத்தில் தெரியுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் போல தான் இருக்குது, நானும் கிளம்பி வரேன்ட்டு சுதாகரும் கிளம்புறாரு. ஆதி பரபரப்பாக கண்ட்ரோல் ரூமுக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்களோட ஃப்ரெண்டு சர்வீஸ் சொல்கிறாரு, நீ பதட்டப்படாத ஆதி, அவன் எங்கேருந்து பேசுகிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்ககிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்குறக்கு ஒரு இடத்துக்கு வருவான்ல, அந்த இடத்துல அவன் கையும் களவும் பிடிச்சிடலாங்கிறாங்க. அப்படி ஒரு வேளை அவன் வாங்கினதுக்கப்புறம் பாரதி ஏதாவது செஞ்சுட்டா என்ன செய்யறதுன்னு பயப்படுறாங்க ஆதி. நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆதாரத்தை வாங்காததுக்கு முன்னாடி அவனால் எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். கரெக்டாக ஆதிக்கு ஒரு ஃபோன் வருது, புது நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்குங்கிறாங்க ஆதி. அப்போது அவன் யாரோ வேறொரு நம்பர் வச்சு தான் அவன் பேசுவானா இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் நீங்கள் சேர்த்தியே கூடுதலாக பேசிகிட்டே இருங்க, அவன் எங்கேருந்து பேசுகிறான்னு நாங்கள் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடுவாங்கிறாங்க சர்வேஸ். துரைன்னு நினச்சா ஆதி பேசுகிறாங்க. நான் ஒன்றும் துரை கிடையாது, துரையோட ஆள் பேசுகிறேன். துரை என்னோட ஃபோனும் வீடியோ ஆதாரமாக வச்சிருக்கியாமே, நான் சொல்கிற இடத்துக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் பாரதியை நீ கூட்டிகிட்டு போயிடலாம். 1/2 மணி நேரம் தான் இந்த ஸ்பாட்டில் இருப்பேன், சீக்கிரம் கிளம்பி வா. நேரங்காலம் பார்த்துட்டு இருக்காது, அதுக்காக ஜோசியம் போய் பார்த்து நேரங்காலம் பார்த்து வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்புறம் காரியம் எல்லாம் முடிஞ்சிடும். வரும்போது நீ மட்டும் வா, யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாதுங்கிறாங்க. அந்த ரவுடி பேசினது பூந்தமல்லி லொக்கேஷனை காட்டுது. அந்த இடத்துக்கு ஆதி கிளம்பி போகிறாங்க. இங்கே துரை ஒரு நகைக்கடைக்கு வந்து தாலி கேட்குறாரு. என்னப்பா தாலி வாங்க தனியாக வந்திருக்கேன், பெரியவங்க யாரும் வரலையான்னு கேட்குறாங்க சேட்டு. யாரும் வரல, இது அவசர கல்யாணம், அதனால நான் மட்டும்தான் வந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி எந்த மாதிரி தாலி வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சேட்டு அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, வேணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தாலி எடுத்து கொடுங்க, அதை நான் வாங்கிக்கிறேங்கிறாரு துரை. சேட்டு கொடுத்த தாலியை வாங்கிக்கிட்டு இருக்கிற மிச்ச பணத்தை டிப்ஸாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கடையில் 2 மாலையை வாங்கிக்கிட்டு புரோகிதரையும் கூட்டிக்கிட்டு பாரதி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஐயர் வந்து என்னது பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, ஏதோ பூஜைன்னு சொன்னீங்க, இப்படி சொல்லிட்டீங்களே தம்பிங்கிறாங்க. பொண்ணு பிடிவாதம் முடிச்சது, அதான் நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன், தமிழ் முறைப்படி எங்க கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு பாரதி கட்ட விட்டு கோர வச்சிருக்காங்க. அதுக்கு மித்ரா பவானி கும்பலே எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வாசுவும் வந்திருக்கிறது தெரியாம இருக்காரு துரை. என்ன நடக்குன்னு நாளை பார்க்கலாம்.